அப்பா என்ன பண்ணுறாங்க? டெக்ஸ்டைல் கம்பெனி வச்சுருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க. அம்மா so my brother's father is working for a textile company, mother is a homemaker, takes care of everything. Most important work in the world is the homemaker. If I am calling your watchman uncle here, correct? And now appa enna pannanga? What the watchman uncle say? What will the watchman uncle tell us? Watchman uncle will say, sir, my father was slightly poor. Probably he was struggling hard in life. என்னால் ஒரு நல்ல கல்வி கூட அப்பா கொடுக்க முடியல, அவ்வளோ சம்பாதிக்கல, அதனால் எல்லாம் சரியாக படிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்களா? But watchman uncle is very important, no doubt. But you have to understand, where you are born is not in your control. You decided that you want to be born here. Some people are born into wealthy family. Some people are born into poor family. நாம் என்ன பண்ணணுங்க? We all have privilege, correct? MS Dhoni global school la படிக்கிறோம், correct? What are the best schools, correct? Because our father and mother decided I should go to MS Dhoni global school, correct? Best teachers, 250 teachers for 2200 people. அநியாயத்துல எங்கேயுமே பார்க்கல. 8 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர். வேர்ல்ட் கிளாஸ். ஸ்வீடன் பாருங்க, நார்மலி 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. MS Dhoni குளோபல் ஸ்கூல் 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர், 8 பேருக்கு ஒரு டீச்சர். பாருங்க, அவ்வளோ டீச்சர்ஸ். நீங்க தப்பு எங்கேயுமே போகணும். யாருக்கு நீங்க என்ன பண்ணணும்? You should always be conscious in your mind. There is somebody out there who is not as privileged as you, correct? Who is not as privileged as you. There is somebody out there who was born into a poor family. There is somebody out there outside the gate for whom luck is bad. ஆனால் நீங்கள் லைஃப்பில் என்ன ஆனாலும் your purpose is to serve them. That is why you are getting education here. கரெக்டுங்களா? இங்கே எஜுகேஷன் வாங்கிட்டு நான் ஒரு H&B விசா வாங்கி அமெரிக்கா போய் சார் அந்த சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாவில் சான் ஹோசே போய் அவர் $2 million சம்பளம் கொடுக்குறான். அங்கே போயிருக்கலாம். அதுக்காக நம்மளோட கஷ்டப்படும். தேங்க்யூ. அப்பா அம்மா கேட்டால் சொல்லுங்கள். தேங்க்யூ. அப்போ $2 million கொடுக்குறான் சார், அங்கே போயிடலாம். இன்னைக்கு இந்தியாவில் இவ்வளவு இடத்துல உங்களுக்கு டாக்ஸ் பேயர் பண்ணி ரிசோர்ஸ் கொடுத்து பஸ்ஸில் நீங்கள் சேஃபாக வர்றீங்கன்னா போலீஸ் அங்கிள்ஸ் எல்லாம் நைட் எல்லாம் அந்த ரோட்ல எல்லாம் பெட்ரோல் பண்ணி ஆக்சிடென்ட் இல்லாமல் பார்த்து இல்லைங்களா? ஸோ த ஹோல் கண்ட்ரி இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ டு ஸ்டடி பெட்டர். கரெக்ட். ஸோ மை ஒன்லி அப்பீல், லாஸ்ட் அப்பீல் டு யூ இஸ் you all should stay back in India, however high you go. Serve our country. Serve the underprivileged. Serve. ஏன் திரும்ப சொல்றாங்க? நீங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிருவீங்க சார், எழுதி கொடுத்துட்டு போறேன். டவுட்டா இருக்கா உங்களுக்கு? டவுட்டா இருக்கா? இல்லை சார், நீங்க சும்மா மைக் அடிச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பெரிய ஆள் ஆகுவீங்க, உங்களுக்கு டவுட் இருக்கா? டவுட் இல்லையா? டவுட் பெரிய ஆள் ஆயிருவீங்க. You all will become big people. Only age, you're சின்ன பசங்க, 20 years, 20 years. At 25, you will be a big person in life. Great college, படிச்சாச்சு, டிகிரி, மல்டிபிள் ஜாப். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் சார். இவனும் வேலை கொடுக்குறான், அவனும் வேலை கொடுக்குறான், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. புழுக்கல் செக் போட்டு பார்த்து எங்கே போகிறது முடியும் சார். அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போவும் நீங்கள் நினைக்கணும், can I serve the underprivileged? Can I do something for them? He is not as lucky as me. Can I dedicate my life to that? அது நீங்கள் நினைச்சிட்டீங்கன்னா happiness starts in your life. இதான் லாஸ்ட் தோட முடிக்கிறது. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஹாப்பினஸ்ஸே ஆரம்பிக்கும். அது ஹாப்பினஸ் ஆரம்பிக்காது. ஒன்லி when you do சேவா you get happiness. இல்லாட்டி என்ன ஆகும் சார்? பெங்களூரில் IT இன்ஜினியர், ஓகே, ஒரு வீடு வாங்கியாச்சு, ஓகே சார். ரெண்டாவது ஒரு வில்லா வருதுன்னு சொல்கிறாங்க, அதையும் வாங்கிடுவோமா? அதையும் வாங்கியாச்சு, ஓகே சார். ஃப்ரெண்டெல்லாம் 3 வீடு வாங்கிட்டான், நானும் ஒரு 3rd ஹவுஸ் வாங்குறேன், அதையும் வாங்கியாச்சு, ஓகே. ஒரு கார் வாங்கியாச்சு, ஓகே சார். புதுசாக டெஸ்லா வாங்கினேன், அதை விட BYD நல்லா இருக்கிறாங்க, அதையும் வாங்கிடலாம், ஓகே.
இந்த BMW புதுசாக எலக்ட்ரிக் கார் நல்லா இருக்கிறாங்க, அதையும் வாங்கிடலாம். ஓகேனா your life will become a life of misery. இந்த பணக்காரங்க பிரச்சனைனாங்க, காலையில் எந்த கலர் சட்டை எடுத்து போகிறதுனே ஒரு கன்ஃபியூஷன், எந்த காரில் உட்கார்றதுனே ஒரு கன்ஃபியூஷன். நமக்கு அப்படி இல்லை, ஒரே சட்டை ஒரே கார் எடுத்து மாட்டிட்டு வர வேண்டியதான். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? ஒரே செருப்பு போட்டு வர வேண்டியதான், ஒரே கார் ஏறி உட்கார வேண்டியதான், அல்லது ஒரே பஸ் போக வேண்டியது. ஸோ உங்கள் லைஃப் எவ்வளவு சிம்பிள் ஆகுதோ யூ வில் ஸ்டார்ட் ஃபைண்டிங் ஹாப்பினஸ். மார்க் ஜக்கர்பர்க், யாருங்க மார்க் ஜக்கர்பர்க்? சரி, இங்கே கேட்ட மாதிரி இருக்கு, ஏதோ சேர்ந்து சொல்லிட்டீங்க. இங்கே வாங்க 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 ஃபஸ்ட்டு தம்பி வாங்க, நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லி இருந்து கூப்பிட்றேன், வாங்க வாங்க பேசலாம் வாங்க வாங்க, இதோ முடிச்சுக்கலாம் வாங்க, நீங்கள் வாங்க வச்சு. மார்க் ஜக்கர்பர்க் யாரு? He's the CEO of Facebook. அது பேர் ஏதோ மாற்றலாம்னு சொன்னாங்க, இப்போ இந்த புது பேர் கரெக்டாக சொல்லிருப்பாங்க. ஸோ ஃபேஸ்புக் இப்போ கரெக்ட் மெட்டாவுடைய சிஓ மார்க் ஜக்கர்பர்க். ஃபோட்டோவில் பார்ப்பீங்களா? என்ன கலர் ட்ரெஸ் போடுவார்? White, light blue. கொஞ்சம் நல்ல யோசி. மன்மோகன் சிங் சார் என்ன கலர் டர்பன் கட்டுவார்? ஒரே கலர் டர்பன் தான் கட்டுவார் மன்மோகன் சிங். சரி, ஓகே. மார்க் ஜக்கர்பர்க் என்ன கலர் சட்டை போடுவார்? கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ, தேங்க் யூ. ஸோ மார்க் ஜக்கர்பர்க் ஆல்வேஸ் வியர்ஸ் ஒன் ஷர்ட் ஒன் கலர், ஒரே சட்டையை ஒரே கலர் தான் போடுவார். அதுங்களோட ஒரு சட்டை இல்லைங்க, 100 சட்டை வச்சிருக்காரு. அவர்கிட்ட வந்து இன்டர்வியூவில் கேட்டாங்க, என்ன சார் இவ்வளோ பெரிய பணக்காரர், இவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, கலர் சட்டை சொக்காலாம் போடாமல் ஒரே கலர் போடுறீங்களே? மார்க் ஜக்கர்பர்க் சொன்னார், சார் இந்த பணம் வந்ததுக்கப்புறம் கன்ஃபியூஷன் வந்துருச்சு. காலங்காலத்தில் வார்ட்ரோப்பை பார்த்துட்டு எந்த கலர் ட்ரெஸ் போடுறதுன்னு கன்ஃபியூஷன், ப்ளூ, ரெட்டு, ஒயிட்டு, அது சட்டைக்கு தகுந்த மாதிரி பேண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாக்ஸுக்கு தகுந்த மாதிரி பெல்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஷூவு. அதனால் ஒன்றும் முடிவுன்னு சொல்லிட்டுங்க, ஒரே கலர் சட்டை, கிரே கலர் ஸ்வெட்டர் மாதிரி ஒரு டிஷர்ட் வச்சுருக்கேன் சார், 100 வாங்கி வச்சுட்டேன், டெய்லி அதே போட்டு. நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் லைஃப் சிம்பிளிஃபை ஆகுதோ ஒன்லி தென் யூ வில் கெட் ஹாப்பினஸ். கரெக்ட்? அதனால் லெட் யுவர் லைஃப் பி சிம்பிள், லெட் யுவர் லைஃப் பி ஹானஸ்ட், லெட் யுவர் லைஃப் பி எத்திக்கல், let your life be with lot of moral values, and let you be happy, and more importantly stay back in our country, serve for our country, make our country to become Vishwaguru of the world. So வந்திருக்கிற எல்லோரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் தான் ஃபோன் கொடுத்துட்டு இருந்தா நான் பேசும்போது இந்த குட்டி பாய் நீங்கள் தான் இங்கே வாங்க தம்பி, இங்கே வாங்க வாங்க மேலே இருங்க. உங்கள் பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க? என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? நீங்க பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு போலீஸ் பிடிக்கும்? ஏன் போலீஸ் அங்கிள் பிடிக்கும்? இவரை சூப்பர் ஸ்டார் ஃபேன். பேச்செல்லாம் இல்லைங்க, ஒன்லி வீச்சு தான் இல்லைங்களா சார்? நல்லா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ பேஷன் இருக்கு பாருங்க, போலீஸ் ஆகணும், ஜெயிலெல்லாம் பிடிச்சி போடணும், கெட்டவாளிகள். Good afternoon, sir. I am Sriram from grade 8. So, according to you, what key qualities should students develop to become an efficient leader? Thank you everybody. எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். குறிப்பாக இந்த பள்ளியினுடைய காவலராக இருக்கக்கூடிய ஐயா சந்திரசேகர் அவர்கள், அவருடைய துணைவியார் அம்மா இங்கே இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சகோதரர் வினீத் அவர்கள், இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள், குறிப்பாக கிண்டர் கார்டன்லேருந்து 2ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பிரின்சிபல் அவங்களுக்கு, 3rd இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பிரின்சிபல் அவங்களுக்கு, ஹெட் டீச்சர்ஸ் 9th 10th 11th 12th அந்த கிரேட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஆங்கிலம் அப்படியே கலந்து பேசுகிறேன், மிக்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஸ்பீக். Thank you Sriram for this question. And you have a name that is written here, right? MS Dhoni. Is a leader? Yes, sir. Why do you think he is a leader? Sir, because he has all the qualities of the 7 habits which we have mentioned, to become a leader. So this school, particularly your
correspondent, Mr. Chandrasekharan, is a big proponent of Stephen Covey's 7 Habits of Highly Effective People. I will take 2 words from it. One is habit, one is effectiveness. Every leader should have 2 things with them. One is a habit. That habit should be a positive habit, and they should be effective in what they are doing. They should give results. If you look at MS Dhoni, he has got a certain habit. If you look at his personality, that habit can be attributes, which I give you a piece of paper, everybody can write. Some 10 good things about Dhoni you can write. 10 good things about Ratan Tata you can write. 10 good things about some 10 people you will write. If you closely observe, everything is a habit. Everything is a part of an attribute. These habits make them effective. This book has given you 7 habits. It could be more than 7. It could be 20. As you grow up, they are just introducing you to 7 habits. When you keep growing up, you will pick up more. I would say for any leader to be effective, the leader should have a vision. Why they are doing what they are doing. They should have a vision. And to back up that vision, you should have a habit. When these 2 combines, then the leader becomes effective. You all like MS Dhoni? I'm taking MS Dhoni an example again and again. You like MS Dhoni? Our stepping partner, why MS Dhoni is able to get more steppings than the other wicket keeper? Because he's concentrating on the thing and practicing it effectively. Okay, one answer is watching the ball very clearly. He practices before coming to the pitch. He is able to get more stepping. Can somebody give me a better answer? Why Mr. MS Dhoni gets a lot of good stumpings in cricket? He never wants to miss any opportunity. Okay, he always tries to maximize an opportunity, never misses an opportunity. நீங்க MS தோனியோட ஸ்டெப்பிங் நல்லா பாருங்க. நீங்க YouTubeல திரும்ப போய் வீட்ல போய் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஒரு கிரிக்கெட் ஸ்டம்ப் இருக்குனாங்க, that is the step. The wicket keeper normally stands like this. Ball batsman இருந்து வெளிய வருங்க, ஸ்டெப்புக்கு பின்னாடி நிப்பாங்க. Then they collect the ball and stump it. தோனி பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் விக்கெட் கீப்பரை விட அவருடைய glove வந்து முன்னாடி இருக்கும். A normal wicket keeper's glove is like this. Dhoni's glove. So Dhoni's glove பாத்தீங்கன்னா almost ஸ்டெப்புக்கு பின்னாடியே இருக்கும். மத்த விக்கெட் கீப்பர் பாத்தீங்கன்னா தோனி கிளவுக்கு பின்னாடி இருப்பாங்க. அது ரிஸ்க் தான். ஏன்னா எவ்வளவுக்கு நீங்க ஸ்டெப் பக்கத்துல போறீங்களோ, எவ்வளவுக்கு வேகமா டேக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, there is a high possibility you will miss that ball. ஏன்னா பால் ஸ்பின் ஆகி வருது. You got to observe. வேகமா கேட்ச் பண்ணணும், ரியாக்ஷன் டைம் இருக்கு. Dhoni is a extremely risk taker. His glove is slightly behind that step. நல்ல உத்துப்பார். So that he gets that extra microsecond to catch that ball before a conventional wicket keeper goes for the step. இது ஒரு லீடருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். You should always think ahead of the time. Elon Musk, இன்னைக்கு Elon Musk என்ன யோசிக்கிறாருங்க? He wants to take human beings to Mars. 10 years back when Elon Musk said, I want to bring driverless cars, all of us thought not possible. He brought it. When Elon Musk said, I am going to make reusable rockets, he made it. Now Elon Musk is saying, I am going to take people to Mars. So great leaders, no important attribute is, you should be ahead of time. Normal people, இன்னைக்கு நடக்கிறது யோசிப்பாங்க. Leaders will always think 10 years ahead. So MS Dhoni is ahead. Even by that microsecond is going for the step. Elon Musk is ahead because he wants to take human to Mars. So today looking at your project, I am very, very confident. எல்லாருமே அட்வான்ஸா திங்க் பண்றாங்க. You are not thinking today, you are thinking 10 years from now. So this is a very, very important attribute to a leader. And more than that, the other great quality about MS Dhoni is leaders don't show off. அது நீங்க கத்துக்கணும். ஒரு ஸ்கூல்ல கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். Leaders should have extremely high amount of humility. Because leadership is not a position to tell people you are a leader. Leadership is a position to do seva. அது எப்ப ஆச்சு? Tomorrow you can become whatever you want in life. You can be anything. You can be collectors, you can be superintendent of police, IAS, IPS, businessman, you can be anything. Whatever position you get, always remember, அந்த கேமராக்காரனா கொஞ்சம் அப்படியே சைடுல வந்து கேமரா எடுக்கணும். தப்பா நினைச்சுக்காதீங்க, பேர் தெரியல, அந்த கேமராக்காரனா சொல்றேன். So leadership is a position for you to do seva.
அதனால் நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஹியூமிலிட்டி இருக்கணும். லுக் அட் எம்எஸ் தோனி. எப்படிங்க டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் சொன்னார்? ஒரு ட்விட்டரில் மெசேஜ் போட்டார், பை பை ஆகஸ்ட் 15 இந்த நாள் வந்து நான் ரிட்டையர்மெண்ட். டெஸ்ட் கேப்டன்சி எங்கே சொன்னாருங்க? ஆஸ்திரேலியாவில் அட்லைட் டெஸ்ட் முடிச்சுட்டு அவ்வளோதான் ஆடணும். ஸோ லுக் அட் திஸ் ஹோல் லைஃப், எக்ஸ்ட்ரீம்லி ஹம்பிள். எங்கேயும் கூட ஷோ ஆஃப் கிடையாது. ஈவன் வென் ஹி கெட்ஸ் அ ட்ரோஃபி, அந்த டீம்லயே புதுசா யார் வந்திருக்காங்களோ அவங்க கையில ட்ரோஃபியை கொடுத்துட்டு கடைசியா போய் நடக்குவாங்க. அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுவீங்களா? எம்எஸ் தோனி அப்சர்வ், he never takes a cup. புதுசா வந்திருக்கிற யங்கஸ்ட் பிளேயர் ட்ரோஃபி கொடுத்துட்டு go and stand at the side. ஸோ இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நீங்க புக் பண்ணணும். அதனால தான் அவங்க எம்எஸ் தோனி குளோபல் ஸ்கூல் வச்சிருக்காங்க. Not because they want the brand of MS Dhoni. They want the qualities of MS Dhoni in all of it. The quality guys they kept this gold MS Dhoni global school. I'm sure I've given a long answer. Sorry, am I boring you? Okay. So again, remember, it is habits, it is attributes, it is effectiveness, it is long-term vision, thinking ahead of time, and more importantly, humility. Okay? Thank you. Thank you, sir. There was one. Sir, I'm Sana M from grade 7B. Can you share an important leadership lesson from your book Beyond the Khaki? Okay, so I was a police officer before I'm doing what I'm doing now. So I was a police officer for about 9.5 years. So sister is asking me, from your police officer life, can you give some example so that we can learn something from it? ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன். I think stories will give you a lesson. Police people wanted to catch a terrorist. So, the top leader, who is the SP, is ready. Morning, எல்லாம் பாருங்க, நம்ம போலீஸ் சார்லாம் வெளியே இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டர் சார், எல்லா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க. So, morning SP சார் வராரு, எல்லாத்தையும் நிற்க வைக்கிறாங்க. So, today we are going to catch the terrorist. This is the team. We are 20 in number. Then they discuss the plan. There is a house. This person will come to that house. We will go surround the house at night 1 o'clock. Morning 2 o'clock, we'll enter the house, we'll catch him. There was a constable. Police the constable la yaru theriyala? Constable sir, police the hierarchy la keela irupar. One constable was trying to raise his hand. This SP is a big man, he is an IPS officer. He didn't even respect that constable. Avaru edho solla varra, sir. SP is like, okay, idha plan, ellam ready aayinga, night 1 o'clock, we'll surround the house, 2 o'clock, we'll lift up. The constable is again trying to raise his hand. இவர் SP வந்து கான்ஸ்டபிள் சொல்றத கூட கேட்கல, எல்லாம் வாங்க ஆக்ஷன் போடலாம். So night 1 o'clock they go, they surround the house, they wait till 3 o'clock, nothing happens. Then the police people break open the door. The IPS officer leads to catch the terrorist. உள்ள போய் பார்த்தா அந்த ரூம்ல டெரரிஸ்டே இல்ல. அவர் டெரரிஸ்ட் எங்க போய் பார்க்க நினைக்கிறீங்க? டெரரிஸ்ட் இருக்காரு. ரூமுக்குள்ள போனதெல்லாம் பார்த்தாங்க. ஆனா கதை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா டெரரிஸ்ட் இல்லை. எங்க போய் பாருங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய தலையில ஒரு கன் வைக்கிறார் பின்னாடி. டெரரிஸ்ட் எங்க இருக்காருன்னா நீங்க கதவை உடைச்சிட்டு போகும்போது கதவுக்கு பின்னாடி ஒளிச்சிருக்காரு. ஏன்னா அது ஒரு பிளைண்ட் சைட். யூ கேன் நாட் see that position. பின்னாடி கன் இருக்கு. அப்ப ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கம்ப்ளீட்லி ஃப்ரோசன். அதுக்கப்புறம் இவருக்கும் அந்த டெரரிஸ்டுக்கும் ஒரு பெரிய ஃபைட் நடக்குது. கையில சண்டை போடுறாங்க. அந்த கண்ணை தலையை திருப்பி கண்ணை சைடில் எடுக்கிறாரு. சண்டை போடுறாங்க கையில. இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் டெரரிஸ்டுடைய மூச்சியை கடிக்கிறார். With his mouth he is biting the face of the terrorist. நான் சொல்றதுங்க ஒரு உண்மையான ஸ்டோரி ஜார்க்கண்ட்ல நடந்தது. My first day in IPS training, the IPS officer came to my class. He said, அந்த IPS officer தான் நான் தான் அந்த ரூம்குள்ள போனேன். அந்த டெரரிஸ்ட் என்னுடைய தலையில தான் அந்த கண்ணை வச்சாரு. நான் தலையில எப்படியோ தப்பிச்சு அந்த டெரரிஸ்ட்டை பிடிச்சி கையில சண்டை போட்டு அவர் முகத்தை பல்லுல கடிச்சு நான் தப்பிச்சு வந்தேன். அதனால அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் லெசன், எப்பவுமே ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கும் பொழுது ஆல்வேஸ் லிசன் டு பீப்பிள். அந்த கான்ஸ்டபிள் அதுக்கப்புறம் இந்த ஆபரேஷன்லாம் முடிச்சு அவர் தப்பிச்சு வெளியே வந்து திரும்ப எல்லாத்தையும் நிற்க வச்சு கேட்கிறார், கான்ஸ்டபிள் சார் 3 டைம் கை தூக்குனீங்களே, எது கை தூக்குனீங்கன்னு சொல்லுங்க. அது கான்ஸ்டபிள் சொல்றாரு, சார் டெரரிஸ்ட் வீட்டுக்குள்ள போறாரு, வீட்டுக்கு வெளியே ஒரே ஒரு டாய்லெட் இருக்கு, எப்படி இருந்தாலும் அவர் அந்த டாய்லெட்டுக்கு வந்தாங்க, நாம எதுக்கு வீட்டை கவர் பண்ணி வீட்டுக்குள்ள போகணும்,
டாய்லெட் பக்கத்தில் 2 பேர் மஃப்டி இருப்போம். அவர் டாய்லெட்டுக்கு காலையில் 5 மணி 6 மணி 7 மணிக்கு வரும்போது அப்படியே பிடிச்சிக்கலாம். எதுக்கு வீட்டுக்குள்ளே போன ஒரு காமன் சென்ஸ் ஐடியாவை சொல்ல வந்து சார். ஸோ என் லைஃப்பில் இது மிக முக்கியமான லெசன். Sometimes the greatest advice are given by normal people. உங்கள் ஸ்கூல் வாட்ச்மேன், உங்கள் ஸ்கூலுடைய டிரைவர், இங்கே இருக்கிற ஆயம்மா, இங்கே இருக்கக்கூடிய நமக்கு பணி செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் யார் இருக்காங்களோ, sometimes they have the common sensical advice. So tomorrow, that is the greatest lesson for me in policing. Always keep listening to them, people around you. உங்களை சரவுண்ட் பண்ணி நிறைய இருப்பாங்க. So you keep listening to them, you will pick up lot of advice from them. This is the only lesson from my policing career. Keep listening, take advice from everybody, then you make a decision. Don't sit in one AC room and start making decision. Keep going out. Sometimes the best advices are outside the room. Even the school watchman can give a better idea of how to run the MS Dhoni school better. How good a dedicator. That is my advice. Thank you so much for your inspiring words. One more student. A third student was standing here. Yes, sir. Come on, yeah. Good afternoon, sir. I'm Gautam from grade 7. What advice would you like to give to students about turning their passion to purpose? Great question. That is what I am going to talk to. அது நான் மைக்கில் பேசிட்டுங்களா? நீங்கள் கேட்ட கொஸ்டின் இருந்தால் நான் மைக்கில் பேசுறதுக்காக வந்துருக்கேன். மைக்கில் பேசுகிறேன், கேட்டுட்டு திரும்ப கேட்டு சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். கேட்குமாங்கண்ணா? கேட்குமா? அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடம் பின்னாடி கேட்குதுங்களா மேடம்? இல்லை ஹேண்ட் மைக் யூஸ் பண்ணலாங்களா? ஹேண்ட் மைக் யூஸ் பெட்டர். அந்த ஹேண்ட் மைக் கொடுக்கலாம், இது ஆஃப் பண்ணிடலாம். மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். The topic that I thought I should talk to you today is about how to convert your passion into purpose. The third question, my brother, who tried to ask me the same question, sir, give me some advice about passion to purpose. I don't know how you read my mind. That is my topic for the day. You all have passion? How many of you don't have passion? Very much, no problem. Because I don't have passion in Canada. You all have passion. You know what you are going to do? Sure? நீங்க சொல்லுங்க சார். Yes. நீங்க மட்டும் வாங்க. Come here. What is your passion? வாங்க. அப்படியே ஏறிங்க. Let's get up. இது மேல வாங்க. ஒரு passion என்ன? Playing chess. குகேஷ் மாதிரி வரணும். பிரக்ஞானந்தா மாதிரி வரணும். Vishwanathan Anand sir mari varum. So you are practicing? How many hours you practice every day? 4 hours. Specialized coaching? You memorize all the movements, all the questions? Yes, sir. Oh, very nice. ELO rating irukka ungalku? Yes, sir. Enna irukku number? 1561. Next grandmaster is ready. Okay, what is your age? Your age enna? Yes, sir. 12. 1561 is a ELO score. 1561. So, பாருங்க 12 வயசு, 12 years now. He has got a passion to play chess, to master chess. He is dedicating 4 hours every day to perfect it. Chess பொறுத்த வரைக்கும், if MS Dhoni is coming here, you will ask him, sir, how many test centuries you scored, how many runs, so that you know what kind of player it is.
Chess பொறுத்த வரைக்கும் you ask what is your ELO score. So he says, sir, my ELO score is 1561. I have to keep going, long way to go, but he'll go there. To become a world champion, I have to start winning matches. Candidates tournament போனோம். இப்போ நம்ம குகேஷ் மாதிரி சாம்பியன்ஷிப் போகணும். அதெல்லாம் ஜெயிக்கும் போது I'll be a champion. Gukesh just made a record. At 18 years, he became the youngest champion in the history of the world. History of the world. Nobody, not even Vishwanatha answer, at 18 years have become a world champion. Passion, I only request all of you. It is very internal. You will all have to sit down, do a lot of self-realization, and start finding what gives you happiness. In the வயசுல 12 வயசுல if somebody has asked me what was my passion, honestly I would have taken my hand up and said, I'm sorry, I'm still finding my passion. அதனால மறுபடியும் இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். How many of you don't have a passion now? Great, fantastic. தைரியமா கை தூக்குங்க. Nothing wrong. I didn't have a passion at age of 12. Okay, great. You are in the process of finding what is your passion. Great. So reminding people, can you just put your hand up to tell me that you know what your passion is? Passion தெரிஞ்சவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். I know sir. இதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். கை தூக்காதவங்க எந்த கேட்டகரியில் இருக்கீங்க? யோசிச்சுட்டே இருக்கேன் சார். I'm thinking. Great. No problem. The whole idea of you coming to a school, doing this STEM project, going through the 7 habits of highly effective people, in a classroom, writing exam, getting a grading system. The whole idea is a process of self-discovery. Swami Vivekananda, a long time back, gave a perfect quote. He said, man is born intelligent. It is our education system that is ruining him. The quote nalla yosichu paaru. Swami Vivekananda, of all people, said, a man is born intelligent. Or manidan pirakkum poludhe intelligent. It is our education system that is ruining. அவங்களுக்கு சொல்லி கொடுத்து டெஸ்ட் வச்சு மார்க் கொடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஒரு கிரேடு கொடுத்து அவங்கள மேலே வந்து ஆர்டர் பண்ணி அவங்கள சாட்டர்டே சண்டே எல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் படிக்க வச்சு அவங்கள 6ஆம் கிளாஸ் வந்து ஐஐடி போட்டு சொல்லி ஒரு இன்டெலிஜென்ட் பாய் கூட ஒரு ப்ரெஷர் போட்டு அவங்கள வேற ஏதோ எடுக்க வைக்கிறோம் அப்படிங்கிறது விவேகானந்தா சொன்னாங்க. ஆனால் எம்எஸ் தோனி ஸ்கூலில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நோ சாட்டர்டே சண்டே கிளாஸ். Class gets over at 4 o'clock. No pressure system. 17 streams in which you can find out what is your passion if you can do a project. Correct? Sports is very important. உங்களுடைய logo பாருங்க. There is studying, there is dancing and singing, there is cricket which is playing, there is the atomic elements which is science, there is robotic element which is technology. So it is a very holistic curriculum. Where from studying to singing, dancing to music, to sports, to science, to technology, எல்லாமே கலந்து ஹோலிஸ்டிக்கா ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புறாங்க. There is a chess player, there is a science player, there is a technology player. அதனால இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். Education system is meant to enable. It is not meant to disable. அதனால நீங்க பேஷன் தெரிஞ்சவங்க சந்தோஷம். Put more effort to polish your passion. Passion தெரியாதவங்களுக்கு சந்தோஷம். Put more effort to find your passion. It is not necessary at 15 you have to find your passion. I found out what my passion is at the age of 26. ஓ சொல்றாரு பரவாயில்ல சார். 26 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்னன்னே தெரியலையா பரவாயில்ல. ஸோ நீங்களாம் நீங்க 12 வயசு 14 வயசுல இருக்கீங்க. The first time I went to Uttar Pradesh. Uttar Pradesh உங்களுக்கு தெரியும். I went to Uttar Pradesh in 2008, which is what? 16 years before. I didn't know a single word of Hindi. தமிழ் தெரியும், இங்கிலீஷ் அரைகுறையாக தெரியும். ஏர்போர்ட்ல இருந்து ஒரு காலேஜுக்கு போகணும். வெளியே வந்து கேட்டேன், சார் காலேஜ் கூட்டிட்டு போறேன் எவ்வளோ சார்? அவன் பாவம் ஹிந்தியில் 300 ரூபா தான் சொன்னான். நான் அதை 1300 ரூபான்னு நினச்சிக்கிட்டு 600 ரூபாய்க்கு நெகோஷியேட் பண்ணேன். அவங்க ஹிந்தியில் சொன்னது 300, அதை நான் 1300ன்னு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச நம்பர்ஸை வச்சு அதை கொஞ்சம் குறையுங்க, ரொம்ப அதிகமாக இருக்கேன், நான் வந்து 400 ரூபா கொடுக்குறேன், 500 ரூபா கொடுக்குறேன், 600 ரூபாய்க்கு அவரை தள்ளேன். அவரும் குழம்பி போய் நான் சொன்னதே 300 தானே, ஏன் இந்த பையன் 600க்கு வர்றாங்க? இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்து தான் என்னோட MBA காலேஜுக்கே நான் போனேன். MBA காலேஜ் போகும்போது கூட நான் பிளாங்க் தான். என்ன பண்ணணும் தெரியாது. இன்ஜினியரிங் படித்தாச்சு, எஸ், பட் இன்ஜினியரிங் படித்து வேலை கிடைச்சி சேரல. பட் என்ன செய்யணும்? ஸோ லக்னோவில், உத்தரப்பிரதேஷில் ஐ ரியலி சா வாட் பாவர்ட்டி இஸ் ஆல் அபவுட்.
பாவர்ட்டினா என்னன்னா 5 ரூபாய் கொலை பண்றாங்க, 5 rupees people murder, people snatch you, great people, அதே நேரத்தில் average people, அதே நேரத்தில் stock poverty. அதெல்லாம் பார்க்கும் பொழுது 26 I decided after this journey of 25 years I should get into civil service, I should get into public service, I should do something for the people. So for me it happened at 26 because I never went outside Tamil Nadu till 25. Tamil Nadu விட்டு நான் வெளியே போலிங்க சார், எனக்கு தெரியாது தமிழ்நாட்டுக்கு வெளியே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா I never had exposure. Now I travel to multiple countries, I go and see those countries. ஒரு country எப்பவுமே age of 40 I am traveling out. அதனால you are lucky. This generation you are traveling more. At the age of 12 YouTube you are aware what is happening. School is giving you exposure. College will give you more exposure. So very quickly you are able to find your passion. So now என்னுடைய அன்பான வேண்டுகோள், you have to push yourself to find your passion. How to find your passion? Anything that consistently gives you happiness is possibly your passion. Not happiness today, not happiness tomorrow. Consistently you are happy. Oh, cricket, you are happy. School கூட எப்படா அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் கூட்டு போவாங்க, you are happy. நைட் தூங்கும்போது கூட சரி அம்மா கிரிக்கெட் விளையாட வேண்டிய டெக்ஸ்ட் புக்கில் நினச்சி கிரிக்கெட் ஆடுவோம், புக் கிரிக்கெட், யூ ஆர் ஹாப்பி. ஒரு மேட்ச் எங்கே நடந்தாலும் என்ன ஸ்கோர், யூ ஆர் ஹாப்பி. தோனி டெக்னிக் என்ன, யூ ஆர் ஹாப்பி. எப்படி இது இம்ப்ரூவ் பண்ணலாம், யூ ஆர் ஹாப்பி. அவுட் ஸ்விங் என்ன, இன் ஸ்விங் என்ன, யூ ஆர் ஹாப்பி. ஸோ ஒரு துறையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதனுடைய டீப்பஸ்ட் எண்டுக்கு நீங்கள் போகணும். டீப்பஸ்ட் எண்டு. இப்போ ஐம் ஆஸ்கிங் மை பிரதர் செஸ், வாட் இஸ் சிசிலியன் ஓப்பனிங் தெரியுங்களா? தலையாட்ட இருப்பார். எத்தனை பேருக்கு சிசிலியன் ஓப்பனிங் தெரியும் செஸ்ல? ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், நமக்கு தெரியாது, நம்மள பேசிக் செஸ். அவர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால 12 வயசுல அது என்ன, சிசிலியன் ஓப்பனிங்னா என்ன, சிசிலியன் ஓப்பனிங் எப்படி கவுண்டர் பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் பாசிபிள், தேர் இஸ் நோ ஃபிக்ஸட் காம்பினேஷன். அப்போ இந்த தம்பி என்ன பண்ணுறாருங்க, டெய்லி 4 hours இஸ் அப்ளைங் ஹிஸ் மைண்ட், லேர்னிங் டெக்னிக்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் ஆர் த ஓப்பனிங் கேம். நான் என்ன பண்ணேன், என்ன ஹாப்பினஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் யூ காட் டு ஃபாலோ தட் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி ப்ராக்டிஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பி இட் எனிதிங். இன்னைக்கு லைக் பண்ணாமல் இருக்கு. டுடே யூ ஆர் சேயிங் ஐ வாண்ட் டு பி a stage drama artist. anybody wanted to be a drama artist? நான் ஸ்டேஜில் போய் சார் தியேட்டரில் நான் பெர்ஃபார்ம் பண்ணணும், தட் இஸ் மை பேஷன். இஸ் எனிபடி ஹியர்? நான் ஸ்டேஜ் போகணும், ட்ராமா போகணும், சினிமா போகணும், மியூசிக் போகணும், ஆர்ட்ஸ் போகணும். somebody is there, I want to become a painter. okay, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா நமக்கு எக்ஸ்போஷர் இல்லை. nobody in our home is a drama person. நம்ம வீட்டில் அப்பா அம்மா தியேட்டர் தெரியாமல் இருக்கலாம், நம்ம வீட்டில் அப்பா அம்மாவுக்கு மியூசிக் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு லண்டன் போனீங்கன்னா லைன் கிங் படம் பார்த்துருக்கீங்களா? யூ ஆல் ஹவ் சீன் லைன் கிங், சிம்பா. ஓகே, லைன் கிங் மூவியை 3 hours ஒரு தியேட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவோம். மனுஷனே ஜிராஃபா வருவான், மனுஷனே லைனா வருவான், மனுஷனே ஃபாக்ஸா வருவான், உல்ஃபா வருவான். 3 hours யூ see a theatrical play of life. நான் ஒருத்தர் கேட்டேன், சார் எத்தனை வருஷமா இந்த பிளே நடத்துறீங்க? That person told me 21 years we are doing this play. I said இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல் டிக்கெட்டே கிடைக்கல, எப்பவுமே டிக்கெட் கிடைக்காதா? He said நீங்கள் லைன் கிங்குக்கு லண்டனில் போய் அந்த தியேட்டருக்கு டிக்கெட் வாங்கினா you got to wait 4 months to get. 4 months அப்புறம் வர டிக்கெட் இப்போ வாங்க, நாளை கால டிக்கெட் இல்லை. It is booked 4 months before. 21 years, 2 shows daily. Every single show is a houseful. Each show is 1300 people. அப்ப என்ன, தியேட்டருக்கு ஒரு மரியாதை, டிராமாவுக்கு ஒரு மரியாதை, பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு மரியாதை இந்தியாவில் வந்துருக்கு. In 10 years from now, when you become big people, இந்தியாவில் everywhere you will see theater. இப்போ தியேட்டரில் சினிமா தான் நம்ம ஊரில் இருக்கு. You only see cinema in a screen. தியேட்டரை இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் ஆகும். ஷேக்ஸ்பியர் பிளே, மகாபாரதா, ராமாயணம், ராமகதா, இதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் சினிமாட்டிக் எஃபெக்டோட, லேசர் லைட்டில், மியூசிக்கோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தை விட பயங்கரமாக இருக்கும். பட் ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்போஷர் இல்லை, அதனால தெரியல. இன்னைக்கு யாராச்சும் சொல்கிறாங்க தான்வி இருந்தாங்க, பாண்டவாஸ் இருந்தாங்க, தட்ஸ் a theatrical play. யூகேஜியில் இந்த வயசில் பயம் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் நின்று தடுமாறாமல் ஒரு ஆங்கிலத்தை பேசுறது எவ்வளோ பெரிய கலைப்பாடம்.
இதே நாளைக்கு உங்க பெரிய ஆள் ஆகும் பொழுது ஒரு தியேட்டர்ல லைன் கிங்ல நீங்க மெயின் பிளேயரா இருந்தா 3 hours you got to speak 67 pages of English dialogue without a single flaw. 3 hours 67 pages of dialogue for one guy without a single flaw. அதனால உங்களுக்கு நிறைய பேஷன் ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு இல்லைங்க 10 years கழிச்சு தியேட்டர் will be a big thing in India. ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி. when we were in school cricket IPL TNPL திண்டுக்கல் கிரிக்கெட் லீக் கரூருக்குள்ள அரவக்குறிச்சி கிரிக்கெட் லீக் என்ன லீக் பாருங்க. கிராமத்துல ஒரு லீக், டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு லீக், ஸ்டேட்ல ஒரு லீக், நேஷனல்ல ஒரு லீக், அப்புறம் 100 லீக், கரீபியன் லீக், ஆஸ்திரேலியன் லீக், பிக் பேஷ் லீக், எத்தனை லீக். லுக் அட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அமெரிக்கன் லீக்ஸ் தான் இவ்வளவு எக்ஸ்போனன்ஷியல் கேம். Now basketball is coming into India. Football has got so many leagues. National football league. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா your opportunities are increasing and increasing and increasing in sports. Science and technology. Look at the options. இன்னைக்கு நீங்க பாருங்க. Look at the youngest billionaires in the world. Have you heard of a company called NVIDIA? கேள்விப்பட்டிருக்கீங்களா? NVIDIA. Has anybody heard this company called NVIDIA? Sorry. Okay. Have you heard about Apple? Apple தெரியுங்களா? Google, Alphabet is one more company. Microsoft. So நான் சொன்ன அந்த 5 கம்பெனி தாங்க வேர்ல்ட்ல டாப் 5 companies in terms of market capitalization. Somebody tell me what is the GDP of our country India? இந்தியாவோட GDP என்ன சொல்லுங்க? Can somebody tell me? நம்ம நாட்டுடைய உள்நாட்டினுடைய பொருளாதார உற்பத்தி GDP gross domestic product. What is India's GDP? Somebody make a random guess. Maybe some 12th standard or 11th standard. கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் தெரியும் சார். இதான் நம்ம ஜிடிபி. என்ன? சும்மா random number. This is the GDP. Twelfth class யார் இருக்கீங்க? கை தூக்கு பார்க்கலாம். 12th class. Somebody just. Okay, brother, you come. நீங்க வாங்க. வாங்க. Please come. So Bharat பாருங்க, almost he got it right. See, 3.5 trillion அப்படின்னு Bharat சொல்றாரு. He is almost close. நான் இது பரத்துக்கு சொல்லிலாம் கொடுக்கல. So on his own he came, sir, 3.5 trillion. So today's India's GDP is about 3.9 trillion. 4 trillion is கொஞ்சம் குறை. He is almost complete. Now, நம்ம டாலர்ஸ்ல சொல்றோம் 3.9 trillion dollars. அப்ப 1 trillion-க்கு எவ்வளவு பில்லியனுங்க? கஷ்டமான கேள்விலாம் கேட்குறீங்க. 1 trillion has got how many billion? Because you have to work out the numbers now. 1,000. Sure? Okay. 1 crore has got how many lakhs? Right. 1 billion has got how many crores? Appa 100 billion will be 1 trillion. இல்லைங்களா? So 100 lakh is 1 crore, 100 crore is 1 billion, 100 billion will be 1 trillion. So நான் என்ன சொல்றேங்க 3.9 trillion. So 3.9 1 trillion is 100 billion. அத்தனை பில்லியனோட ஒரு டாலர் is 85 rupees today. மல்டிப்ளை பண்ணுங்க. 3.9 trillion dollars இந்தியாவுடைய மொத்தம் எகனாமிக். We have calculated everything. Your MS Dhoni school we have calculated. Economic output. How much output the school is generating? The NVIDIA one company is $3 trillion. என்ன சார் இவ்வளவு பெரிய நாடு 142 கோடி பேர் கார் லாரி பஸ் இவ்வளவு வச்சிருக்கோம். என்ன சார் ஒரு கம்பெனி 3 trillion ங்கறீங்க? Thank you, very kind of you. Thank you. So you have to understand a technology company, one company which is called NVIDIA. Game stationல play stationல விளையாடுறீங்களா? அதுல வர chips, advanced chips, all the modules NVIDIA designs on the design பண்ண. One company is $3 trillion.
அதை கழட்டி பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதில் என்ன இருக்குதுங்க? அது லாரி இல்லை, பஸ் இல்லை, இரும்பில் எதுவுமே இல்லை. அதை உடைச்சு பார்த்தா அது எதுக்கு வேல்யூ கொடுக்குறோம்? ஒய் 3 trillion டாலர்? இட் இஸ் ஃபார் த சிப். அதுக்குள்ள எலக்ட்ரானிக் சிப் இருக்கு இல்லைங்களா? த மணி இஸ் ஃபார் தட் சிப். மணி இஸ் ஃபார் தட் சிப். அந்த சிப்பை டிசைன் பண்ணி அதில் அந்த எலக்ட்ரானிக்ஸை அசம்பிள் பண்ணி அந்த காம்பனண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறான். 3 trillion டாலர் இஸ் ஒன் கம்பெனி. இந்தியா இஸ் 3.9 trillion டாலர். வேர்ல்டில் இன்னைக்கு 3 கம்பெனி 3 trillion டாலர் மேலே இருக்காங்க. ஆப்பிள் more than 3 trillion டாலர். One Apple company is more than 3 trillion. One Nvidia is more than 3 trillion. One Microsoft is more than 3 trillion. Alphabet is nearing 3 trillion. So you have to understand the future of this world is going to be technology. That's a joke இல்லைங்க. That project or inspiration. LKG பசங்க சின்னதா பண்ணிருக்காங்க சார், பாருங்க அப்படியே வண்டி போகுது. இன்னைக்கு அந்த LKG பையன் பண்ணிருக்காங்க. When that guy after 20 years will design a chip that will take humans to Mars. This is the beginning today. It is the beginning of his adventure. The LKG boy and girl, UKG boy and girl who's inside, that is the beginning of their adventure to understand what is this microprocessor, what is this control panel, what is this circuit, what is this printed circuit board PCB, adula transistor enna, how does it fire, what is this chip, what is this electron, what is this wafer. இது எல்லாம் நீங்க கியூரியாசிட்டில கத்துக்கணும். 20 years from now this is going to dominate the world. This is going to dominate the world. நான் ஒரு கம்பெனி சொல்றேன், NVIDIA. இன்னும் கொஞ்சம் NVIDIA பாருங்க. February 2024 it became 2 trillion. July 2024 it became 3 trillion. அப்பனா பாருங்க, March, April, May, June, July. 5 months that company added $1 trillion to their valuation. 5 months. We take 7 years as a country to add 1 trillion to our economy. Imagine. Pakistan output தெரியுங்களா உங்களுக்கு? We are 3.9 trillion. Pakistan is 69 billion. அப்ப எங்க இருக்காங்க பாகிஸ்தான்? NVIDIA கம்பெனில ஒரு பிரான்ச் ஆபீஸோட ஒரு ரூமோட வேல்யூவேஷன் தான் பாகிஸ்தான் கண்ட்ரியோட எக்கனாமிக் அவுட்புட். So you have to move towards technology and you have to become masters in technology. ஏன்னா எதுக்காக நான் திரும்ப சொல்றேன்னா, நம்ம நாட்டில் அந்த மாதிரி கம்பெனிஸ் இல்லை. We don't have artificial intelligence. You have heard about it? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்குங்களா? இன்னைக்கு யார் வேர்ல்ட் லீடர் ஏஐல? Your life is AI, whether you like it or not. Your life is along with AI. Next 50 years you are with AI. நீங்க AI பிரிக்கவே முடியாது. You and AI will be living together. இன்னைக்கு artificial intelligence, the world leader is China. Technology leader is America. நாம் 5வது இடத்துல இருக்கோம். AI ல இன்னைக்கு patents-ல we are 5th. பட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், India every time we missed a technology revolution. 1765 first technology revolution, coal, we missed it. And British were ruling us. 1870 second technology revolution, petroleum chemicals, we missed it because British were ruling us. 1960 the third technology revolution, nuclear energy, science and technology, we were just a growing country with poverty, we missed it. 2000 internet technology, again we missed it. Artificial intelligence is the 5th industrial revolution. இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. We should not miss it. So next 10 years everybody is competing. China wants to go first. America wants to go first. Now we want you guys to take India first. அதனால் நீங்க இன்னைக்கு MS Dhoni Global School இருக்கக்கூடிய குழந்தைகள், first you have to find your passion, potential. What is the opportunity? And you got to slowly move towards it. Slowly move. இன்னைக்குங்க you have an Apple phone? So madam has an Apple. Can I have your phone? Thank you. You all know Apple phone? Correct? What is the most important part of this phone? Camera, screen, covers are. Your important part is
So speaker, processor, brand, Apple, the logo. அதுதான் சார் காசு ஒன்றும் இல்லை சார் ஆப்பிள் காசு. Which one? Brother, please. Security. பக்கா locking system அவ்வளோ ஈஸியாக டிக் பண்ண முடியாது சார். encryption system. Safety. The most important part of this Apple phone is the chip. Chip. Why? Because 50% of your phone cost goes to the chip. Chip is small. 50% of your Apple phone cost is for that one chip. Who manufactures that chip? Who manufactures? Because this chip is the most advanced, Apple 16. It is a chip manufactured by only one company in the world called TSMC, Taiwan Semiconductor Manufacturing Company. That chip is a 3 nanometer chip which has got 1 lakh transistors inside that small chip. என்ன சார் சொல்றீங்க? எங்க லேப்ல டிரான்சிஸ்டர் இவ்வளவு பெருசு காட்டுறாங்க. Can you put 1 lakh transistors in a small chip? You have done it. Wafering technology. Only one guy in the world has got that technology. Only one company can manufacture that technology. That is right now available in only one country, which is Taiwan. The mission that is given to that company, which can manufacture the 3 nm chip, manufactured by only one company in Sweden. உலகத்துல எல்லாருமே லாக் ஆகிக்கிறோம். Geopolitics, all of us are locked. Technology ஒருத்தங்கிட்ட இருக்கு, மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி ஒருத்தங்கிட்ட இருக்கு, மார்க்கெட்டிங் கேப்பபிலிட்டி ஒருத்தங்கிட்ட இருக்கு. ஆனா வாங்குற காசு இந்தியா இருக்கு. Because we are becoming richer. So we can buy anything. So we want you to be the people not buying the phone, but manufacturing the chip inside the phone in India in the next 10 years. Nvidia buys the chip from the same company called TSMC. Samsung buys the advanced chip from the same company TSMC. Apple buys Apple 14, 15, 16 Pro எல்லாம் ஒரே company. That company has got 91% of the world market in one company. எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, just to inspire you, the world is big. World is big. Big things are happening outside. Big things are happening in our country. அதை நீங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரணும். மேக் இன் இந்தியால இந்தியாவுக்கு வரணும். ஒசூரு கொண்டு வரணும். தெங்கனிக்கோட்டை கொண்டு வரணும். Big 15 years from now, we should see a large chip factory in Hosur. China BYD கேள்விப்பட்டிருக்கீங்களா? Build your dreams ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Which is the number one company for electric cars. சாங்சிங்கிற இடத்துல அவங்க ஃபேக்டரி இருக்கு. சைனாக்குள்ள ஹாங்காங் பக்கத்துல. எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. ஃபேக்டரிக்கு போறதுக்கு within that area trains take you. அவ்வளோ பெரிய கம்பெனி. எம்ப்ளாயியை மேனுஃபேக்சரிங் சென்டர் ட்ரெயின் கூட்டிட்டு போகும். பஸ்லாம் போக முடியாது. ஏன்னா ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. கடல் மாதிரி ஒரு ஏரியா. There they build your electric cars. We want to see this in India happen. Hosurla 15 lakh square kilometer chip manufacturing factory. Latest technology. எல்லாம் இங்க இருக்கணும். Then only India will become a superpower. நல்லா knowledge. India can never become a superpower by population. We can never become a superpower by population. We will only become a superpower by technology. So my hope and wish for all of you is follow your passion. Sports, chess, drama, theatre, music, writing, fantastic. Politics, IAS, IPS, I have some 4 political uncles with me, all senior political leaders. They are come with me sitting in the first row. I have teachers with me, very important for us, who teach us everything. Then we have police officers waiting outside, who are serving us, who are very important because they take care of our security. So எல்லா விதமான மனிதர்கள் நம்மளுக்கு இருக்காங்க. But I am wishing you more to become a core technology, core science, core field, so that your invention can take India to the next level. That is my vision. We want to see one Apple here. We want to see one Nvidia here. We want to see one BYD here.
இன்னைக்கு தாங்க நம்ம டேக் ஆஃப் ஆயிருக்கோம். இத்தனை வருஷம் கழிச்சு we are just taking off. I am very sure I will not take a lot of your time. நீங்க எல்லாம் உட்கார்ந்து this is your purpose. Passion is here. What is purpose? Purpose is not money. You think money is important? Money is important, sir. Money is important. Sorry, okay, I am going to tell the sister. Come on, sister. Come here. Come here. Sister, come. Yeah. உங்க பேர் சொல்லுங்க எல்லாரும். Now, Nakshita, what is your passion? She wants to become a doctor. So now we all have decided at MS Dhoni School, sir, நம்ம சிஸ்டருக்கு லைஃப்ல நம்ம சம்பளமே கொடுக்க மாட்டோம் சார். Because he said money is not important. Correct? Money is not important. இவங்க சேலரியே இல்லாம வேலை செய்வாங்க நமக்கு. ஓகே? இல்ல முடியாது. யாருமே பண்ண முடியாது. ஓகே? But what she said is money is important, but money is not very important. அந்த ரெண்டுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன சொன்னாங்க அவங்க? சார் மணி இம்பார்ட்டன்ட், பணம் வேணும், நான் செய்கிற வேலைக்கு பணம் வேணும், எவ்வளவு தேவையோ அவ்வளவு போதும், என் கம்ஃபர்டபுளாக வாழ்றதுக்கு அந்த பணம் போதும், ஒரு கார் வாங்கணும், ஒரு நல்ல வீட்டில் வாழணும், எக்கனாமிக் செக்யூரிட்டி இருக்கணும், அவ்வளோதான் சார். ஸ்விஸ் பேங்க்ல போய் பதிவு வைக்கிற அளவுக்கு வேண்டாம், அந்த அளவுக்கு வேண்டாம் சார். கவர்மெண்ட் டாக்ஸ் ஏமாற்றி சம்பாதிக்கிற அளவுக்கு வேண்டாம், கரெக்டுங்களா? இல்லை 10 வீடு வாங்குற அளவுக்கு வேண்டாம் சார். Correct? That's what I mean by it. So what she meant is money is important, but not that very important. So I hope and pray that all of you will realize over a point of time, when your mindset says money is not very important, then you start doing more seva in life. Apata seva attitude. The teachers here, teachers in India, not very highly paid, not very highly paid. America highly paid, UK highly paid, Norway highest paid, Sweden number 1 paid, but India. Other nigam mark. Who has got more knowledge, money should go to them because they're imparting knowledge, correct? And that money is also not high, whatever they need. And the mindset ku neenga varumbodhu mattumna, you will start doing life with the purpose of saving. Thank you, sister. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் எல்லோருக்குமே, ஸ்டார்ட் டூயிங் எவ்ரிதிங் வித் சேவா. சேவா மீன்ஸ் ஹெல்பிங் பீப்புள், புல்லிங் பீப்புள் அப், டேக்கிங் பீப்புள் அலாங், எம்பவரிங் தேம். உங்களுக்கு ஆண்டவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, நீங்க வாங்க லாஸ்ட் நீங்க ராஜபுரம் போக மாட்டோம், யாரும் பைக் கிடைக்குவாங்க லாஸ்ட். என்ன சார் நீங்க ஒருத்தராக கூப்பிட்டு தூங்க கூட விட மாட்டேங்கிறீங்களே. தேங்க்யூ சார். அப்பா என்ன பண்றாங்க? நெக்ஸ்ட் டைம் கம்பெனி வச்சிருக்காங்க, ஒர்க் பண்றாங்க. அம்மா so my brother's father is working for a textile company, mother is a homemaker, takes care of everything. Most important work in the world is the homemaker. If I am calling you a watchman uncle here, correct? And அவங்க அப்பா என்ன பண்ணாங்க? What did the watchman uncle say? What will the watchman uncle tell us? Watchman uncle will say, sir, my father was slightly poor, probably he was struggling hard in life. என்னால் ஒரு நல்ல கல்வி கூட அப்பா கொடுக்க முடியல, அவ்வளோ சம்பாதிக்கல, அதனால் எல்லாம் சரியாக படிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்களா? But watchman uncle is very important, no doubt. But you have to understand, where you are born is not in your control. You decided that you want to be born here. Some people are born into wealthy family. Some people are born into poor family. நாம் என்ன பண்ணணுங்க? We all have privilege, correct? MS Dhoni global school படிக்கிறோம், correct? What are the best schools, correct? Because our father and mother decided I should go to MS Dhoni Global School, correct? Best teachers, 250 teachers for 2,200 people. அநியாயத்தில் எங்கேயுமே பார்க்கல. 8 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர், வேர்ல்டு கிளாஸ். ஸ்வீடன் பாருங்க, நார்மலி 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. MS Dhoni Global School 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர், 8 பேருக்கு ஒரு டீச்சர். பாருங்க, அவ்வளோ டீச்சர்ஸ். நீங்கள் தப்பிச்சு எங்கேயுமே போகணும். யாருக்கு
நீங்க என்ன பண்ணணும்? You should always be conscious in your mind. There is somebody out there who is not as privileged as you. Correct? Who is not as privileged as you. There is somebody out there who was born to a poor family. There is somebody out there outside the gate for whom luck is bad. ஆனால் நீங்கள் லைஃப்ல என்ன ஆனாலும் your purpose is to serve them. That is why you are getting education here. கரெக்டுங்களா? இங்கே எஜுகேஷன் வாங்கிட்டு நான் ஒரு HNB விசா வாங்கி அமெரிக்கா போய் சார் அந்த சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாவில் சான் ஹோசே போய் அவன் $2 million சம்பளம் கொடுக்குறான். அங்கே போயிருக்கலாம். அதுக்காக நம்மளோட கஷ்டப்படும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்பா அம்மா கேட்டால் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்போ $2 million கொடுக்குறான் சார், அங்கே போயிடலாம். இன்னைக்கு இந்தியாவில் இவ்வளவு இடத்துல உங்களுக்கு டாக்ஸ் பேயர் பண்ணி ரிசோர்ஸ் கொடுத்து பஸ்ஸில் நீங்கள் சேஃபாக வர்றீங்கன்னா போலீஸ் சர்க்கிள்ஸ் எல்லாம் நைட் எல்லாம் அந்த ரோட்ல எல்லாம் பெட்ரோலிங் பண்ணி ஆக்சிடென்ட் இல்லாமல் பார்த்து இல்லைங்களா? ஸோ த ஹோல் கண்ட்ரி இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ டு ஸ்டடி பெட்டர். கரெக்டா? கரெக்ட். ஸோ மை ஒன்லி அப்பீல், லாஸ்ட் அப்பீல் டு யூ இஸ் you all should stay back in India, however high you go. Serve our country. Serve the underprivileged. Serve. ஏன் திரும்ப சொல்றாங்க? நீங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிருவீங்க சார், நான் எழுதி கொடுத்துட்டு போறேன். டவுட்டா இருக்கா உங்களுக்கு? டவுட்டா இருக்கா? இல்லை சார், நீங்க சும்மா மைக் அடிச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பெரிய ஆள் ஆகுவீங்க, உங்களுக்கு டவுட் இருக்கா? டவுட் இல்லையா? டவுட் பெரிய ஆள் ஆயிருவீங்க. You all will become big people. Only age, you சின்ன பசங்க 12 years, 10 years. At 25 you will be a big person in life. Great college, படிச்சாச்சு, டிகிரி, மல்டிபிள் ஜாப். ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும் சார். இவனுக்கு வேலை கொடுக்குறான், அவனுக்கு வேலை கொடுக்குறான், ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. புலிக்கல் செக் போட்டு பார்த்து எங்க போறது முடிவு பண்ணுங்க சார். அந்த அளவு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நீங்க நினைக்கணும், can I serve the underprivileged? Can I do something for them? He is not as lucky as me. Can I dedicate my life to that? அது நீங்க நினைச்சிட்டீங்கன்னா happiness starts in your life. இதான் லாஸ்ட் தோட முடிக்கிறது. அப்பதான் உங்க வாழ்க்கையில ஹாப்பினஸே ஆரம்பிக்கும். அது ஹாப்பினஸ் ஆரம்பிக்காது. Only when you do சேவா you get happiness. இல்லாட்டி என்ன ஆகும் சார்? பெங்களூர்ல IT இன்ஜினியர், ஓகே, ஒரு வீடு வாங்கியாச்சு, ஓகே சார். ரெண்டாவது ஒரு வில்லா வருதுன்னு சொன்னாங்க, அதையும் வாங்கிடுவோமா? அதையும் வாங்கியாச்சு, ஓகே சார். ஃப்ரெண்டெல்லாம் 3 வீடு வாங்கிட்டான், நானும் ஒரு 3rd ஹவுஸ் வாங்குறேன், அதையும் வாங்கியாச்சு, ஓகே. ஒரு கார் வாங்கியாச்சு, ஓகே சார். புதுசாக டெஸ்லா வாங்கினேன், அதை விட BYD நல்லா இருக்கிறாங்க, அதையும் வாங்கிடலாம், ஓகே. இந்த BMW புதுசாக எலக்ட்ரிக் கார் நல்லா இருக்கிறாங்க, அதையும் வாங்கிடலாம், ஓகேனா யுவர் லைஃப் will become a life of misery. இந்த பணக்காரங்க பிரச்சனை என்னங்க, காலையில் எந்த கலர் சட்டை எடுத்து போகிறதுனே ஒரு கன்ஃபியூஷன், எந்த காரில் உட்கார்றதுனே ஒரு கன்ஃபியூஷன். நமக்கு அப்படி இல்லை, ஒரே சட்டை ஒரே கார் எடுத்து மாட்டிட்டு வர வேண்டியதான். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? ஒரே செருப்பு போட்டு வர வேண்டியதான், ஒரே கார் ஏறி உட்கார வேண்டியதான், அல்லது ஒரே பஸ் போக வேண்டியது. ஸோ உங்கள் லைஃப் எவ்வளவு சிம்பிள் ஆகுதோ யூ வில் ஸ்டார்ட் ஃபைண்டிங் ஹாப்பினஸ். மார்க் ஜக்கர்பர்க். யாருங்க மார்க் ஜக்கர்பர்க்? சரி, இங்கே கேட்ட மாதிரி இருக்கு, ஏதோ பேர் சொல்லிட்டீங்க. நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லி இருந்து கூப்பிட்ற, வாங்க வாங்க பேசலாம், வாங்க இதோ முடிச்சுக்கலாம், வாங்க நீங்க வாங்க. மார்க் ஜக்கர்பர்க் யாருங்க? He is the CEO of Facebook. அது பேர் ஏதோ மாற்றலாம்னு சொன்னாங்க. அந்த புது பேர் கரெக்டாக சொல்லிருப்பாங்க. ஸோ ஃபேஸ்புக் இப்போ கரெக்ட் மெட்டாவுடைய CEO மார்க் ஜக்கர்பர்க். ஃபோட்டோவில் பார்ப்பீங்களா? எனக்கு ட்ரெஸ் போடுவார், White, light blue. கொஞ்சம் நல்ல யோசனை. மன்மோகன் சிங் சார் என்ன கலர் டர்பன் கட்டுவார்? ஒரே கலர் டர்பன் தான் கட்டுவார் மன்மோகன் சிங். சரி, ஓகே. மார்க் ஜக்கர்பர்க் என்ன கலர் சட்டை போடுவார்? டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஸோ மார்க் ஜக்கர்பர்க் ஆல்வேஸ் வியர்ஸ் ஒன் ஷர்ட் ஒன் கலர். ஒரே சட்டையை ஒரே கலர் தான் போடுவார். அதுங்களோட ஒரு சட்டை இல்லைங்க, 100 சட்டை வச்சிருக்காங்க. அவர்கிட்ட வந்து இன்டர்வியூவில் கேட்டாங்க, என்ன சார் இவ்வளோ பெரிய பணக்காரர், இவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, கலர் சட்டை சொக்காலாம் போடாமல் ஒரே கலர் போடுறீங்களே? மார்க் ஜக்கர்பர்க் சொன்னார், சார் இந்த பணம் வந்ததுக்கப்புறம் கன்ஃபியூஷன் வந்துருச்சு. காலங்காலத்தால் வார்ட்ரோப்பை பார்த்துட்டு எந்த கலர் ட்ரெஸ் போடுறதுன்னு கன்ஃபியூஷன். ப்ளூ, ரெட்டு, ஒயிட்டு, அது சட்டைக்கு தகுந்த மாதிரி பேண்ட்டு, பேண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாதம்.
சாக்ஸு, சாக்ஸுக்கு தகுந்த மாதிரி பெல்ட்டு, பெல்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஷூவு. அதனால் ஒன்றும் முடிவுன்னு சொல்லிட்டுங்க, ஒரே கலர் சட்டை, கிரே கலர் ஸ்வெட்டர் மாதிரி ஒரு டிஷர்ட் வச்சுருக்கேன் சார், 100 வாங்கி வச்சுட்டேன். டெய்லி அதே போட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள் லைஃப் சிம்பிளிஃபை ஆகுதோ ஒன்லி then you will get happiness. Correct? அதனால் let your life be simple, let your life be honest, let your life be ethical, let your life be with lot of moral values, and let you be happy, and more importantly stay back in our country, serve for our country, make our country to become Vishwaguru of the world. ஸோ வந்திருக்கிற எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் தான் ஃபோன் கொடுத்துட்டு இருந்தா நான் பேசும்போது குட்டி பாய் நீங்கள் தான் இங்கே வாங்க, கம்மியா இங்கே வாங்க, வாங்க மேலே இருங்க. உங்கள் பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க? என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? நீங்கள் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு போலீஸ் பிடிக்கும்? ஏன் போலீஸ் சப்ஜெக்ட் பிடிக்கும்? இவர சூப்பர் ஸ்டார் ஃபேன். பேச்செல்லாம் இல்லைங்க, ஒன்லி வீச்சு தான் இல்லைங்களா சார்? நல்லா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ பேஷன் இருப்பாங்க போலீஸ் ஆகணும், ஜெயிலெலாம் பிடிச்சி போடணும், கெட்டவாளிகள். ஸோ எல்லாரும் நல்லது நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ வெரி பெஸ்ட். நீங்கள் 2 பேர் வாங்க, தேங்க்யூ ஸோ மச். வாங்க, தேங்க்யூ ஸோ மச். வெரி கான்ஃபிடென்ட்லி டன். நீங்கள் வாங்க, தேங்க்யூ ஸோ மச். கான்ஃபிடென்ட்லி டன். தேங்க்யூ.